இந்த சேனல் எதற்காக அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்டை பற்றி கண்டினியூஸாக நம்ம இந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். சும்மா வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் நம்ம சொல்லாமல் லைவ் டெமோவோட நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண இருக்கோம். ஸோ அப்படி இந்த வகையில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய முதல் காணொளி என்ன அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்ட் லைட் ஆன் அண்ட் ஆஃப் வித் ஓன் பிசிபி டிசைன். அதாவது ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னா லைட்டை வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலரை யூஸ் பண்ணி எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் லைட் இதோடைய பிசிபி டிசைனை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, வாங்க காணொளிக்குள்ளே போகலாம். இப்போ நமக்கு என்னென்ன காம்பனன்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாட் ஆர் த ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட்? ஸோ நம்பர் 1 மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லுவாங்க. மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறத பற்றி பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நியூ டெக்னாலஜிஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டினோ யூனோவும் ஆர்டினோ நானும் அதுக்கப்புறம் ESP8266 அண்ட் ESP32 வந்து அவைலபிளில் இருக்குது. ஸோ இங்கே நம்ம எடுத்துருக்கக்கூடிய எல்இடி அப்படிங்கிறது எனி கலர்ஸ், ஏன்னா க்ரீனில் இருக்குது, எல்லோவில் இருக்குது, ஸோ லாட் ஆஃப் கலர்ஸில் இருக்குது. ஸோ நம்ம எனி கலர்ஸில் ஒரு எல்இடியை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு அந்த எல்இடியை ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் தேவை இல்லையா, அதுக்கு நம்ம சூஸ் பண்ணுறது புஷ் பட்டன். ஸோ இந்த பட்டன் என்ன டைப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மூமெண்ட்ரி புஷ் பட்டன் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரெட் போர்ட் அண்ட் ஜம்பர் ஒயர். இது எதுக்காக அப்படின்னா ஸோ நம்ம ஒரு ப்ராஜெக்டை செய்யும்போது நம்ம சால்ட்ரிங் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பிரெட் போர்டும் ஜம்பர் ஒயரும் யூஸ் பண்ணி டெம்பரவரியாக கனெக்ஷன் கொடுத்து நம்மளுடைய ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் ஆகுதா, ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக பயன்படுத்துகிறோம். ஸோ அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டர். ஸோ நான் இங்கே எடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 220 ஓம் ஃபார் எல்இடிக்கும் ஸோ 100 கிலோ ஓம் புஷ் பட்டனுக்கும் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே நமக்கு என்ன தேவை? பவர் சோர்ஸ் தேவை. நம்ம காம்பனன்ட் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த காம்பனன்ட் ஒர்க் ஆகிறதுக்கு பவர் சோர்ஸ் தேவை. ஸோ அதில் ரெண்டு டைப் இருக்குது. நீங்கள் டைரெக்டாகவே லேப்டாப் மூலியமாக கனெக்ட் பண்ணி யூஎஸ்பி கேபிள் யூஸ் பண்ணி பவர் கொடுக்கலாம். ஸோ செகண்டரி பேட்ரி மூலியமாக 9 வோல்ட் பேட்ரி ஆர் 5 வோல்ட் பேட்ரி, ஸோ அதில் வழியாக நம்ம கொடுக்கலாம். கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், கைகேட் சாஃப்ட்வேர். இது வந்து தான் நம்ம பிசிபி டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். ஸோ இந்த ஆர்டினோ நானோ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா, இதுக்கு ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர். ஓகே, என்னென்ன இருக்கு, என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஒவ்வொன்றை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ப்ராஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறது ஆர்டினோ நானோ. அப்போது இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது என்னவா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்ட் அஸ் எ பிரைன். எதுக்கு பிரைன்? நம்ம செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு மூளையாக செயல்படுவதற்காக இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது பயன்படுத்துகிறோம். இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரோக்ராமிங் பண்ணணும். எதில் பண்ணணும்? ஆர்டினோ சாஃப்ட்வேரில் பண்ணணும். ஓகே, கிளியராக வச்சுக்கோங்க. சரி, இப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடியல் பொசிஷனில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதுவே வந்து நம்ம ரிமோட் ஆக்சஸ் பண்ணணும். நம்ம ஒரு இடத்துல இருப்போம், நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு லைட் எரியணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடியதான் என்னது ESP8266 அண்ட் ESP32. இது வந்து ஒயர்லெஸ் நெட்வொர்க் கம்யூனிகேஷன்ஸ்க்காக பயன்படுத்துகிறோம். சரிங்களா? சரி, இந்த ஆர்டினோ யூனோ ஆர் ஆர்டினோ நானோவை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிசிமோ ஃபேன்சி டேவிட் குரோடெக்ஸ். இது வந்து 2005 வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த டீம். சரி, இப்போ செகண்டா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காம்பனன்ட் என்ன அப்படின்னா எல்இடி. இந்த எல்இடி அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா லைட் எமிட்டிங் டயோட். அப்படின்னா ஒரு லைட்டை வந்து எமிட் பண்ணும். என்ன மாதிரி எமிட் பண்ணும், என்ன கலர்ல பண்ணும் அப்படின்னா ரெட், கிரீன், ப்ளூ அண்ட் எனி கலர்ஸ். ரைட். ஸோ ஆக்சுவலி இந்த எல்இடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பின் இருக்கும்.
அதில் ஒரு பின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இன்னொரு பின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ இந்த பெருசாக இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாசிட்டிவ் டெர்மினல் அப்படிங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேட்டரின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ப்ளஸ் போட்டிருப்பாங்க, ஒரு மைனஸ் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த ப்ளஸ்ஸை கொண்டு போயிட்டு பேட்டரியில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எல்இடியில் எதை கனெக்ட் பண்ணணுங்கிறது தெரியணும் இல்லையா? அப்போது இந்த பாசிட்டிவ் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன பண்ணுவோம், பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணுவோம். அப்போ கேத்தோட் அப்படிங்கிறது ஷார்ட் லென்த்தில் இருக்கும், இது வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணுவோம். சரி, இந்த எல்இடியை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா நிக் அப்படிங்கிற ஒரு 1962 கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, அடுத்தது நம்ம யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா புஷ் பட்டன். இந்த புஷ் பட்டன் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், இதோட டைப் வந்து மூமெண்ட்ரி ப்ரெஸ் டைப். அதாவது ஒன்ஸ் நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா பவர் கனெக்டிவிட்டி கிடைக்கும். அந்த பவர் கனெக்டிவிட்டி கிடைக்கிறப்போ அதுக்கு சீரீஸில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ஸ் வழியாக கண்ட்ரோலருக்கு வோல்டேஜ் போய் அதை ட்ரிகரிங் சிக்னல் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். ஸோ யூஸ்ட் as input device to send a signal to the microcontroller when be pressed, right? ஸோ இது எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த பட்டனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 பின் இருக்கும். ஒரு பின்னு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், மைக்ரோ கண்ட்ரோலரில் அசைன் பண்ணணும். ஸோ நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிங்க, 2 பின் இருக்கும். ஒரு பின்னு வந்துட்டு மைக்ரோ கண்ட்ரோலரில் கனெக்ட் பண்ணணும். அனதர் பின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணணும். இது ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பின்னு நம்ம எதில் மைக்ரோ கண்ட்ரோலரில் அசைன் பண்ணுறோங்கிறது முக்கியம். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ப்ரோக்ராமிங்கில் இதை எழுத முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டர். இப்போ இந்த ரெசிஸ்டர் அப்படிங்கிறது நம்ம வந்து 2 டைப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா 220 ஓம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எல்இடி சொன்னோம் இல்லையா, இந்த எல்இடி 3 வோல்ட் எல்இடி, ரைட்? நம்ம கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை 5 வோல்ட். அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை, வோல்டேஜை ட்ராப் பண்ணணும். ஏன் ட்ராப் பண்ணணும், நமக்கு ரெக்யர்மெண்ட்டு 3 வோல்ட் தான், கரெக்ட்? ஸோ அப்போது இந்த 3 வோல்ட் கொடுக்கணும் அப்படின்னா இப்போது ஆர் ஈக்குவல் டு V/I அப்படிங்கிறது இதற்கான ஃபார்முலா. அப்போது நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் 5 வோல்ட், அப்போது எல்இடிக்கு வந்து நமக்கு 3 வோல்ட் தான் தேவை. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணணும். எதனால, ஓவர் கரண்ட்டை வந்து லிமிட்டிங் பண்ணணும், கரெக்ட்? ஸோ அதுக்காக நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம், 220 ஓம் ரெசிஸ்டரை சூஸ் பண்ணியிருக்கோம். சரி, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், 10 கிலோ ஓம் புல் டவுன் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். பேசிக்காக இந்த ரெசிஸ்டர்ஸ் வந்து இந்த புஷ் பட்டனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வோல்டேஜ் வேரியேஷன் இருந்து ட்ரிகர் ஆகுறது ஓகே. இன்கேஸ் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஆகிட்டே இருக்கும். அந்த ஒரு இஷ்யூவை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை, ஒரு புல் டவுன் ரெசிஸ்டர்ஸ் தேவை. அப்போது இந்த புல் டவுன் ரெசிஸ்டரை எதுக்கு சீரீஸில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா புஷ் பட்டனுக்கு கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுக்கான சிங்கிள் லைன் டயக்ராமை நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ பேசிக்கை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ அடுத்தது பாருங்களேன், ப்ரெட் போர்டு அண்ட் ஜம்பர் ஒயர். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஜம்பர் ஒயருங்கிறது டெம்பரவரியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒயர். இந்த ப்ரெட் போர்டு அப்படிங்கிறது அதுதான் நமக்கு பிசிபி மாதிரி ரியாக்ட் பண்ணும், ஓகேவா? ஸோ இப்போது அதுக்கப்புறம் பவர் சோர்ஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ யூஎஸ்பி கேபிள் அண்ட் பேட்டரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? சரி, நெக்ஸ்ட் ஸ்லைட் மூவ் ஆகலாம். ஸோ இங்கே பாருங்க கனெக்ஷன் டயக்ராம். இப்போது புஷ் பட்டன் சொன்னோமா, அந்த புஷ் பட்டனை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம், கரெக்ட்? அதுக்கு சீரீஸில் ரெசிஸ்டரை போட்டிருக்கோம். இது வந்து 220 ஓம், ரைட்? ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா D2 அப்படிங்கிற பின்னில் அசைன் பண்ணியிருக்கேன். இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பண்ணியிருக்கேன், பின்னு 2ல அசைன் பண்ணியிருக்கேன். பின்னு 3ல என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது 10 கிலோ ஓம் ரெசிஸ்டர். இது எதோட கனெக்ட் ஆயிருக்கு, எல்இடியோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த எல்இடியோட நெக்ஸ்ட் டெர்மினல் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டோட கனெக்ட் ஆயிருக்கு. இந்த கிரவுண்ட் எங்கே போய் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பவர் அடாப்டர், அதாவது இந்த இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம கேபிள் எடுத்து வந்து கனெக்ட் பண்ணுவோம். இப்போ இதில் பாருங்க 3 டெர்மினல் இருக்குது. ஒன்று காமன், இன்னொன்று ப்ளஸ்ஸு, இன்னொன்று மைனஸ், ஓகே? இந்த 1 அப்படிங்கிறது ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க, 2 அப்படிங்கிறது மைனஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ சுவிட்சுக்கு பவர் கொடுத்துட்டோம், எல்இடிக்கு பவர் வரல, கிரவுண்டில் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது
மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். என்ன கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம்? ஆர்டினோ நானோ அப்படிங்கிற கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கண்ட்ரோலருக்கு நீங்கள் டைரெக்டாக யூஎஸ்பி மூலியமாகவும் பவர் கொடுத்து இந்த ப்ராசஸை பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த டிசி ஜாக் மூலியமாகவும் கொடுத்து இதை ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிறது ஜாக் டிசி மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது இதோட பேரலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டுக்கு வோல்டேஜை கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் 5 வோல்ட் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே 5 வோல்ட் கிடைக்கும். இங்கே 12 வோல்ட் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 12 வோல்ட் வந்து நிற்கும். ஓகே, கிளியரா? ஸோ இதுதான் இதற்கான பேசிக் சிங்கிள் லைன் டயக்ராம். அது எப்படி காம்பனண்ட் இருக்கும் அப்படிங்கிறது இதுதான் பிரெட் போர்டு. ஸோ இதில் தான் நீங்கள் வந்துட்டு ஜம்பர் ஒயர் யூஸ் பண்ணி இந்த காம்பனண்ட் எல்லாம் இன்செர்ட் பண்ணி நம்ம பார்க்கணும். இது புஷ் பட்டன். ஓகே, ஸோ லைவ் டெமோ பார்க்குறதுக்கு முன்னாடி பிசிபி டிசைன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிடலாம். சரி, இப்போ இது வந்து சிங்கிள் லைன் டயக்ராம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த சிங்கிள் லைன் டயக்ராமை நம்ம 2 சாஃப்ட்வேர் சொன்னோம் இல்லையா? ஒன்று ஆர்டினோ அப்படின்னு சொன்னோம். இந்த ஆர்டினோ அப்படின்றது ஆல்ரெடி நம்ம ஒரு கோடிங் பார்த்தோம்ல, அந்த கோடிங்க்கு ஒர்க் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர். இது பார்த்தீங்க அப்படின்னா கைட்கேர்னு ஒரு சாஃப்ட்வேர் சொன்னோம் இல்லையா? ஸோ அதில் நம்ம இந்த சிங்கிள் லைன் டயக்ராமை கொண்டு வந்து அதை எப்படி பிசிபியை போர்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து சிங்கிள் லைன் டயக்ராம், இது கைட்கார்டோட சிஸ்டமேட்டிக் டயக்ராம். ஸோ இது வந்து அவுட்புட், நம்ம போர்டோடைய அவுட்புட் எப்படி இருக்கும். நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, ஜாக் நம்ம இன்புட் பவர் சப்ளை கொடுக்குறோம். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டினோ நானோ வந்து இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல சுவிட்சஸ் வந்து இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ரெசிஸ்டர் நம்ம இங்கே கொடுத்துருவோம்ல 1 2, அந்த 2 ரெசிஸ்டர். இங்கே இருக்க பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் இங்கே வந்துடும். ஓகே, இங்கே இருக்க போர்டு கண்ட்ரோலர் போர்டு, இதான் கண்ட்ரோலர் போர்டு. ஓகே, சரி லைவ் டெமோ பார்த்தலாமா?